மக்களே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட முழுக்க அப்டேட்டை பார்க்க போறோம். சரிங்களா? கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடும். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே, வேற எந்த ரீசனுக்காகவும் இல்லை. நோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், நோ ரெக்கமெண்டேஷன். ஓகே, குளோபல் நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா, குளோபல் நியூஸ்ல என்ன பிரதர் கதையா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ட்ரம்ப் நேற்று ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. நம்ம மார்க்கெட் எல்லாமே மேல போயிருச்சு. ஆனா ட்விட்டர் மட்டும்தான் அங்க போட்டு பாம்பு கொண்டு போய் அங்க போட்டுருக்காரு. மிக ஒஸ்ட் இது. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ட்ரஸ்ட் பிலீவ் பண்ணி இது பண்றாங்க அப்படிங்கிறப்ப திரும்பவும் அவங்கள போய் தாக்குறதுங்கிறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணதுனால மார்க்கெட் திரும்பவும் சடனா ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, குருடாயில் ரேட் எல்லாம் திரும்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சமா குருடாயில் ரேட்டு பேரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட 0.06% குறைஞ்சிருக்குங்க. ஓகேவா? அதனால என்ன ஆயிருக்கு, அந்த வாரெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆனதுனால கோல்டோட ரேட்டுமே நேற்று எவ்வளோ கிராமுக்கு 75 ரூபா குறைஞ்சிருந்துச்சுங்க. சரிங்களா? அடுத்து கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப கிஃப்ட் நிஃப்டியில் என்ன இருக்காதுன்னா பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் எந்த சைடு மூவ் பண்ண போகுதுங்கிறத லாஸ்ட்ல சொல்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு தானே வீடியோ பாக்குறீங்க. சரி, ஓகே. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வேற மாற்று கருத்து இல்லை பிரதர். என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா 0.03% தான். இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே கேப் டவுன்ல தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து உள்ளூர் நிலவரம். உள்ளூர்ல என்ன ப்ரோ நிலவர கலவரம்னு பாத்துருவோமா? உள்ளூர்ல எதுக்கா இருந்தாலும் நீங்க ரெடியா இருந்துக்கங்க. ஓகே, எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் நேற்று வித்து தள்ளிருக்காங்க. கிட்டத்தட்ட 5266 கோடி வித்துருக்கான். டிஏ வாங்கியிருக்கான்ப்பா, நல்ல விஷயம். 5210 கோடி டிஏஐ வாங்கியிருக்கான். அடுத்து சுப்ரீம் இன்ஃப்ரா. ஓகே, அடுத்து நம்ம ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ்க்குள்ள வந்துருவோம். சுப்ரீம் இன்ஃப்ரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 4.5 பில்லியனுக்கு ஓகே டர்ன்கி இன்ட்ரா கான்ட்ராக்ட் இன் மும்பைல உங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா 4.05 பில்லியனுக்கு. ஓகே, அடுத்து ஜேபி கெமிக்கல்ஸ் ஃபார்மா இருக்காங்கல்ல, அந்த ஃபார்மா அவங்க என்ன ரிசீவ் பண்ணிருக்காங்க, இருக்கிறதுல பெரிய விஷயத்தை ரிசீவ் பண்ணிருக்காங்கப்பா. ரிசீவ் அப்ரூவ், அதாவது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, அப்ரூவலை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி என்னன்னா, நான் சரியா ப்ரொனன்சியேஷன் பண்றேன்னு தெரியல, ஆனா ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கீங்க பாத்துக்கோங்க. அம்ட்ரிபிடிலைன் ஓகே ஹைட்ரோகுளோரைட் ஓகே ஹைட்ரோகுளோரைட் இன்ஜெக்ஷனை, அதாவது டேப்லெட்டா அவங்க தயாரிக்கலாம். இது வந்து என்னத்தை இது பண்ணுவோம் அப்படின்னா ரிலீஃப் ஆஃப் சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, ரிலீஃப் ஆஃப் சிம்டம் ஆஃப் டிப்ரெஷனை இது பண்ணுவோம். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுனா நம்மள மாதிரி யங்ஸ்டர், லவ் ஃபெயிலியர், ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு இருக்கிற இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அப்ப இந்த இது ஜேபி நல்ல விஷயம் தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாஜல் ப்ராஜெக்ட் வந்து 1 to 2 பில்லியனுக்கு ஒருத்தான ஆர்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதை பத்தின ஆர்டருங்கிறத நல்ல அதை பத்தி டீட்டெயில் வந்து இன்னும் கிடைக்கல. சரி, ஓகே. அடுத்து வோடாஃபோன் இருக்கு இல்லையா, வோடாஃபோன் ஐடியால கிட்டத்தட்ட டியூ மட்டுமே 84,000 கோடிக்கு டியூ வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வோடாஃபோனை கவர்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சு விட்டுருவாங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. வோடாஃபோன்ல நிறைய பேர் ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஹோல்டு பண்ணல. ஃபண்டமெண்டலா எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்கை வாங்காதீங்க. ஓகே, என்னதான் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அப்கமிங் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. ஓகே, அடுத்து என்டிடிவி இருக்கு இல்லையா, என்டிடிவி. ஓகே, என்டிடிவில மெனி இம்ப்ரூவ்மெண்ட், வெறும் நியூஸ் இந்த மாதிரி பிசினஸ் அப்டேட் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தவங்க இப்ப நாங்க என்டர்டைன்மெண்ட்டையும் நாங்க உள்ள கொண்டு வரோம். ஓகே, வேற இந்த ஃபுட் ஃபில், அதாவது கிரைம் ரேட் இருக்குல்ல, அந்த ஃபுட் ஃபில் மாதிரி நிறைய விஷயம் நாங்க பண்ண போறோம். எங்க என்னது ரெவன்யூ ஜெனரேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இன்னைக்கு நான் எந்தெந்த ஸ்டாக்லாம் வாட்ச் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிடிவி, ஆரோபிண்டோ ஃபார்மா, அதுக்கப்புறம் போஜ் ப்ராஜெக்ட், ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா, இவங்கெல்லாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட்டான நியூஸ் இவங்களுக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் இவங்கள இன்னைக்கு வாட்ச் பண்ண போறேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ண போறேங்கிறத ஷேர் பண்றேன். அடுத்து லைவ் மார்க்கெட்ல சில அப்டேட் இருக்கு. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த செகண்ட் நான் பேசிட்டு இருக்கேன்ல,
அது எழுதி முடிச்சுட்டு இது நான் பேசிட்டு இருக்கேன் சைன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டி. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி 33 பாயிண்ட் மேல வந்திருக்கானா நியூஸ் வெளியாயிருக்கு. ஓகே, என்ன பிரதர் கிஃப்ட் நிஃப்டி ஏன் பிரதர்? அப்ப நீங்க என்ன எந்த சைடு பிரதர் மூவ் பண்ண போறீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டா நான் யோசிக்கவே போறதில்ல பிரதர். ஏன் அப்படின்னா ஸ்டடி நேற்று 25,000 வந்தானா நம்ம என்ன நினைச்சோம் 25,500 ரீச் பண்றான்டா இன்னைக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் ரீச் பண்ணாம சில குளறுபடியால திரும்பவும் கீழே விழுந்துட்டான். இப்போ எனக்கு இன்னைக்கு நான் என்ன சைடு மூவ் பண்ண போறேன்னா மோஸ்ட்லி என்னோட ப்ரெடிக்ஷன் படி கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும் பிரதர். ஓகே, கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க. கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு தான் நம்ம மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு 24,800 கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன், கேளுங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். இதுதான் நடக்குங்கிறதுல இது நடக்க சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்றேன், சரிங்களா? உடனே என்னை வந்து அடிக்கக்கூடாது. இது வரைக்கும் பார்த்து லைக் போடாம இருந்தா தயவு செஞ்சு லைக்கை போட்டுருங்கப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது. இப்ப 25,100. ஓகே, 24,900, 24,800, 24,700. இது கீழே போக மாட்டான். 26,000 வராது. இப்ப இங்க மார்க்கெட் என்ன இருக்கு? நேற்று வந்து சொல்றேன். இங்க ஓப்பன் ஆனவன் டக்கு 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 மூவ் பண்ணி இங்க வரைக்கும் போனா, இங்கேயுமே போனா. ஓகே, இங்க போயிட்டு சடார்னு ஒரு ஃபால், நல்லா ஃபால் கொடுத்தான். ஓகே, நல்லா ஃபால் கொடுத்துட்டு திரும்பவுமே என்ன பண்ணியிருக்கான், ஓரளவுக்கு ஏறி இருக்கான். இப்ப கரெக்டா எந்த பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னு பாக்குறோம். அப்படிங்கிறப்ப இந்த பொசிஷன், அதாவது 24,044ங்கிற இடத்துல இருக்கான். ஓகே, இதுவே குரூஷியலான இடம் தான் பிரதர். ஓகே, இப்போ என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னா ஒன்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா இங்க இருந்து சாலிடா ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓப்பன் ஆயிட்டா அப்படின்னா திரும்பவும் 800 போறதுக்கு கூட இந்த இடம் தான் கீழே இருக்கும். சப்போஸ் புட் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா இந்த இடம் கீழே இருக்கும். கால் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா இந்த இடம் கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்பவும் பெரிய இதெல்லாம் இல்லை பிரதர். இன்னைக்கு எந்த ஒரு பெரிய நியூஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா அங்க போர் நடந்துட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, திரும்பவும் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப புட் சைடு தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கால் சைடு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் அந்த மாதிரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா ட்ரேட் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க. நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பார்ப்போம் கேப் அப்பா வரானா கேப் டவுனா வரானா. சரி, ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மனமார்ந்த நன்றிகள் சொல்லிட்டு இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்லிட்டு மறக்காம லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா.